கர்த்தரும் நல்ல மெய்ப்பெருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த மாலை நேரத்தில் இந்த எஸ்பிஎஸ் இந்த எஸ்பிஎஸ் வாரத்தினுடைய கடைசி அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருமையான பிள்ளைகளுடைய பாடல்களையும் வசனங்களையும் நாங்கள் கேட்பது எங்களுக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது. அருமையாய் இந்த எஸ்பிஎஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்கள் இந்த பாடல்களை கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடினாலே கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இந்த அருமையான நாளிலே உங்களோடு நாங்களும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அந்த வாய்ப்பை தந்த திருச்சபையினுடைய ஆயரவர்களுக்கும் பாஸ்டர் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள், கமிட்டி அங்கத்தினர், விசேஷமாய் எஸ்பிஎஸ்னுடைய டைரக்டர் மற்ற பொறுப்பாளர்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே 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 அதனால தான் விஸ்லிங் வருது. சரி ஓகே, போதும் 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 போதும். அருமையான பிள்ளைகள் மிக அழகாக இந்த நாளில் பாடல்களை பாடினார்கள். பாடல்களுக்கு அழகாக ஆக்ஷன் செய்தார்கள். அழகாய் பாடல்களுக்கு நடனங்களை ஆடினார்கள். அழகாய் மிஷினரியினுடைய சரித்திரத்தை சொன்னார்கள். எல்லா காரியங்களும் மிக அழகாய் அருமையாய் பிள்ளைகள் செய்தார்கள். விசேஷமாக இந்த நாளிலே பாடல்களை பாடின, ஆக்ஷன் சாங் செய்த, வசனங்களை ஒப்பித்த, இந்த எஸ்பிஎஸ்னுடைய 10 நாட்கள் சொல்லப்பட்ட தலைப்புகளையும் ஒப்பித்த, அழகாய் மிஷினரியினுடைய சரித்திரத்தை சொன்ன குட்டி பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாட்களுக்குள்ளாக பிள்ளைகளுக்கு புதிதாய் பாடலை கற்றுக் கொடுத்து, வசனங்களை கற்றுக் கொடுத்து, பிள்ளைகளுக்கு நடனங்களையும் ஆக்ஷன் சாங்கையும் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை செய்ய வைப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் மிக அழகாக அருமையாக இந்த நாளிலே பிள்ளைகள் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை வெளிப்படுத்தினதை பார்க்கும் பொழுது கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே நான் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த 10 நாட்களுக்குள்ளாக பிள்ளைகளுக்கு இவ்வளவு கதைகளையும் சொல்லி, இவ்வளவு பாடல்களையும் கற்றுக் கொடுத்து, ஆக்ஷன் சாங், மனப்பாட வசனம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து, டான்ஸ் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த அருமையான இந்த எஸ்பிஎஸ்ஸில் கடந்த 10 நாட்களாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட கர்த்தருடைய ஊழியத்தை செய்த எஸ்பிஎஸ்ஸில் உள்ள டைரக்டர் மற்றும் எஸ்பிஎஸ்ஸில் உள்ள டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், இதில் பொறுப்பாக இருந்து செய்த தேவ பிள்ளைகள், உங்களை ஊக்கப்படுத்தின தேவ பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் விசேஷமாக என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ எஸ்பிஎஸ்ஸில் கலந்து கொண்ட பிள்ளைகளிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். அநேகமாக இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிடுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்றால் திருப்பத்தூரில் இருக்கிற பிள்ளைகள் மிக ஞானமுள்ள பிள்ளைகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது எஸ்பிஎஸ்ஸில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை யார் சொல்லுகிறார்களோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த போகிறோம். கேள்வி கேட்கலாமா? பிள்ளைங்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, இந்த எஸ்பிஎஸ்னுடைய தலைப்பு என்ன? யார் சொன்னது? வெரி குட். உன் பேர் என்ன? கேப்ரியல். வெரி குட். கேப்ரியல் அழகாக கரெக்டாக இந்த தலைப்பை சொன்னதுனால நம்ம எல்லாம் கிளாப் பண்ணிடுவோமா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ கேப்ரியலை தவிர மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும்.
நான் கேள்வி கேட்ட உடனே அந்த பிள்ளைங்க சொல்கிறதுக்கு வாய் எடுத்தாங்க, அதுக்குள்ளே கேப்ரியல் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். எல்லா பிள்ளைகளுக்கும் தலைப்பு தெரியும். ஆகவே எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எஸ்பிஎஸ்னுடைய தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பர். இந்த எஸ்பிஎஸ்னுடைய தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பர். இந்த கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற தலைப்பிலே பிள்ளைகள் 10 நாட்களாக 10 வெவ்வேறு விதமான தலைப்புகளிலே உபத்தலைப்புகளிலே அநேக கதைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் இந்த நாளிலே கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற தலைப்பிலே மிக சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடங்கள் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொடுக்கப்படுகிற செய்தி சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் உரிய செய்தியாக இருக்கிறபடியினாலே சின்ன பிள்ளைகள் மாத்திரமல்ல, தயவு செய்து பெரியவர்களும் இந்த செய்தியை கவனிக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 23ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அருமையாய் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதுகிறார். பொதுவாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம் என்ன என்றால் இந்த 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்தின் முதல் வசனமே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதுதான். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை மேய்க்கிறவர் என்று பொருள். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை நடத்துகிறவர் என்று பொருள். வேதத்திலே அநேக காரியங்களை உவமைகளாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை பொறுத்தவரை, இந்த வேத பகுதியை பொறுத்தவரை கர்த்தரை மேய்ப்பராகவும் அவரை பின்பற்றுகிற அவரை நேசிக்கிறவர்களை ஆடுகளாகவும் உருவகப்படுத்தி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் ஆடுகள் என்கிற பொருளிலே ஏராளமான காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த 23ஆம் சங்கீதத்துக்குள்ளாகவே ஒரு 4 காரியங்களை, 4 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருப்பாரானால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தருகிறார்? வேதத்திலே 4 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களும் பெரியவர்களுக்கும் பொருந்தும், நம்மிடத்தில் இருக்கிற குட்டி பிள்ளைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஆசீர்வாதம். நம்பர் 1, முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருப்பாரானால் நான் தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய பொருள், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிவர்த்தி செய்து என்னை ஆசீர்வதிப்பார், என்னை நன்மையான பாதையிலே நடத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு திருமண வீடு. அந்த திருமணத்திற்கு எல்லா விருந்தினர்களும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் தாயாரும் சீஷர்களும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து சொன்னார்கள். நாம் அறிந்திருக்கிற சம்பவம், இயேசு கிறிஸ்து சாதாரண தண்ணீரை ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றி அந்த திருமண வீட்டிலே வர இருந்த மகா பெரிய குறைவை இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்தார். இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் மேய்ப்பராய் இருப்பாரானால்
நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வராதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். குறைவு ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு குறைவு வராதா என்று சொன்னால், பொதுவாக பிள்ளைகள் எதிலே குறைவுபடுவார்கள் என்று சொன்னால், தன்னுடைய படிப்பிலே, ஞானத்திலே சில சமயங்களிலே குறைவை அவர்கள் உணருவார்கள். சில பிள்ளைங்களை கேட்டால், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்மா வராது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான பிள்ளைகள் சொல்லுவது, கணக்கு பாடம் எனக்கு படிக்கவே வராது, நானும் எவ்வளவோ கணக்கு போட்டு போட்டு பார்க்குறேன், மண்டேல ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். ஆனால் எந்த பிள்ளை கர்த்தரிடத்தில் கேட்கிறதோ, வேதத்தில் யாக்கோபிலே வாசிக்கிறோம், யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆக படிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால், ஒருவேளை ஞானத்தில் குறைவாக இருந்தால், ஒருவேளை ஆங்கில பாடமாக இருக்கலாம், அல்லது கணக்கு பாடமாக இருக்கலாம், அல்லது அறிவியல் பாடமாக இருக்கலாம், நீங்கள் எந்த பாடத்தில் ஞானத்தில் குறைவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஞானத்தில் உள்ள குறைவையும் நீக்கி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவையும் நீக்கி தாழ்ச்சி இல்லாத நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். நம்பர் 1, கர்த்தர் நமக்கு மெய்ப்பராயிருப்பார். ஆனால் நாம் தாழ்ச்சி அடையாத, குறைவில்லாத, நிவிர்த்தியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை 23ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த வசனத்தினுடைய முதல் வரியையும் கடைசி வரியை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். என் ஆத்துமாவை தேற்றி என்னை நன்மையின் பாதையிலே நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நாம் மெய்ப்பராய் வைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மை நன்மையின் பாதையிலே நடத்துகிறவராயிருக்கிறார். யாருக்கு தேறுதல் தேவைப்படும்? யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் ஆறுதலும் தேறுதலும் தேவைப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மெய்ப்பராக கொள்ளும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிற, நம்மை திடப்படுத்துகிற, நம்மை தைரியப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும் பொழுது, யாரும் தேற்ற முடியாத சூழ்நிலையிலே நாம் பயந்து கலங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றி நம்மை ஆறுதலின் பாதையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அல்ல ஒரு இழப்பு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். உடனே நம்மை நேசிக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வருவார்கள், நம்மை தேடி வருவார்கள். நம்முடைய உறவினர்கள் வருவார்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்துவிட்டு நமக்கு ஆறுதலாக, தேறுதலாக சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரி சரி, ஏதோ நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமாக இருங்க, சரியாயிடும். இப்படி சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். அதற்கு மேல் மனிதனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் எப்படி ஆற்றுவார், தேற்றுவார் என்றால், நாம் என்ன காரணத்தின் நிமித்தமாய் கலங்கி இருக்கிறோமோ, என்ன காரணத்தின் இழப்பின் நிமித்தமாய் நாம் வேதனையோடு இருக்கிறோமோ, அந்த சூழ்நிலைகளையே தலைகீழாய் மாற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான தேறுதல்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார்.
ஒருவேளை இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை சின்ன பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, வயதானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நிந்தையோடு, பலவீனத்தோடு, வேதனையோடு, நெருக்கத்தோடு, வெளி சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரை நாம் மெய்ப்பராய் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய குறைவுகளை எல்லாம் தலைகளாய் மாற்றி போட்டு, நம்முடைய சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றி போட்டு அவர் நம்மை தேற்றி நம்மை அருமையாய் நன்மையின் பாதையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை நாம் மெய்ப்பராய் வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இரண்டாவது நம்மை தேற்றி திடப்படுத்துகிறார். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை 6வது வசனத்திலே நான் பார்க்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லா கவனிங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லா கவனிங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உனக்கு வரும் என்று சொல்லவில்லை, தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் எதுதான் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே வருது? பலவீனமும் வியாதியும் வேதனையும். அப்படி தானே? யாரை பார்த்தாலும் சுகரு, யாரை பார்த்தாலும் பிபி, யாரை பார்த்தாலும் மாத்திரை. ஒருத்தர் சொன்னார், நான் சாப்பிட்ற சாப்பாட்டை காட்டிலும் போடுற மாத்திரை தான் அளவு அதிகம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு எங்கே போனாலும் வியாதியும் பலவீனமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் நிந்தையும் அவமானமும் எங்கே போனாலும் பின்னாடி நம்மளை துரத்தி கொண்டே வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை மெய்ப்பராய் வைத்துக் கொள்ளும் பொழுது பலவீனங்களும் வேதனைகளும் கவலைகளும் கண்ணீரும் நம்மை தொடராது, நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் இருந்தாலும் நன்மையும் கிருபையும் இருக்கும், நம்ம வேலைக்கு செய்கிற இடத்துக்கு போனாலும் நன்மையும் கிருபையும் பின்னாடியே தொடரும், நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனாலும் நன்மையும் கிருபையும் சேர்ந்து வரும், ஆலயத்துக்கு வந்தாலும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வரும், நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனாலும் நன்மையும் கிருபையும் அங்கே தொடர்ந்து வரும். நம்ம எங்கே போனாலும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் நம்மை தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக கடைசி ஆசீர்வாதத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தை நித்திய ஜீவனை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது, அல்லது இந்த வார்த்தை பரலோக ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தரை எனக்கு மெய்ப்பராய் வைத்துக் கொள்ளுவேன். ஆனால் இந்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நிவர்த்தி செய்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்னை தேற்றி நடத்துவது மாத்திரமல்ல, நன்மைகளையும் கிருபைகளையும் தொடர செய்வது மாத்திரமல்ல, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பரலோக ராஜ்யத்திற்கு அல்லது சொர்க்க ராஜ்யத்திற்கு அல்லது மோட்சத்துக்கு கொண்டு போகிற நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து சாதாரண மெய்ப்பன் அல்ல, அவர் நல்ல மெய்ப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய மெய்ப்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ நான் உங்களுக்கு மெய்ப்பன் என்று சொல்லிக்கொண்டு காலரை தூக்கி கொண்டு போகவில்லை, நான் உங்களுக்கு மெய்ப்பன் என்று சொல்லி தன்னையே பெருமையாய் காண்பித்துக் கொள்ளவில்லை. உங்களையும் என்னையும் அவர் உண்மையாய் நேசிக்கிறபடியினாலே ஒரு தவறும் செய்யாதபடி ஆடுகளாகிய நீங்களும் நானும் செய்த நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய அன்பை நமக்காய் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நல்ல மெய்ப்பன்.
உலகத்தில் மனுஷன் சொல்லுவான், அப்படி தானே? நிறைய பேர் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, சில வாலிப வயதில் இருக்கிற வாலிப ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பேசிக்கொள்ளும் போது சொல்லுவதாய் சொல்லுகிறார்கள். சில நண்பர்கள் கூட சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? உண்மையாக நேசிக்கிறேன். நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். பயல சொல்லுவாங்க, காலேஜ் எல்லாம் பார்த்துப்போம், மாப்பிள்ளை மச்சி நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் மச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்குள்ளேயும் பேசிக்குவாங்க, பிள்ளைங்களுக்குள்ளேயும் பேசிக்குவாங்க. இது ஒருத்தரை பார்க்குறப்ப வாலிப பையனும் வாலிப பிள்ளைகிட்ட சொல்கிறான், வாலிப பிள்ளையும் பையன்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், தேவைப்பட்டா உனக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும், இங்கிலீஷில் அழகாக பிரேக்கப்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும், உயிரே கொடுக்குறேன்னு சொல்கிறவன் ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடிடுறான், அல்லது அந்த புள்ள அந்த பையனை விட்டுட்டு ஓடிடுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்ல மெய்ப்பனாகிய நமக்காக ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நான் உன்னை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன், உனக்காய் தேவைப்பட்டால் என் உயிரை கொடுப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை. எதிர்காலத்தில் உனக்கு தேவைப்பட்டால் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. இறந்த காலத்தில் அவர் ஏற்கனவே நமக்காய் ஜீவனை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நான் உன்னை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மெய்ப்பன், நமக்காய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். 4 விதமான ஆசீர்வாதங்களை சொன்னேன். குறைவில்லாத வாழ்க்கை, நம்மை தேற்றி திடப்படுத்துகிற ஆசீர்வாதம், நம்மை நன்மையிலும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதம், 4வது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறார். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரை மெய்ப்பராய் கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்ல மெய்ப்பர் தான், ஆனால் நமக்கு அவர் மெய்ப்பராக இருக்கிறாரா? பெரும்பாலும் நம்ம தான் அவரை மேய்க்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படி தானே? அவர் தான் மெய்ப்பர், நம்ம ஆடுகள். அவர் நியாயப்படி நம்மை மேய்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தரை மேய்க்கணும்னு ஆசைப்படுவோம். எப்படின்னா, நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும். கர்த்தாவே, இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக எனக்கு ஒரு பைக்கை தரும்படி கட்டளை கொடுக்கிறேன். யார் கட்டளை கொடுக்குறது? ஜெபம் பண்றப்ப, இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக நீர் எனக்கு இதை தரும்படியாய் கேட்கிறேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம தான் என்னமோ கர்த்தரை மேய்க்கிறதா நினச்சிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர்தான் மேய்ப்பர், நம் ஆடுகள், அவர்தான் நம்மை மேய்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்ல மேய்ப்பர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், சந்தோஷம்தான். நம்மை அவர் மேய்க்கிறாரா, அவர் மேய்க்கிறார் இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு. நாம் கர்த்தருடைய ஆடாக இருந்து அவரை மெய்ப்பராக கொள்வோமானால், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் மாத்திரமே நாம் அவருடைய ஆடாயிருக்கிறோம் என்று பொருள், அவரை மெய்ப்பராய் வைத்திருக்கிறோம் என்று பொருள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் கர்த்தர் ஏராளமான கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஆடுகளாகிய நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் எவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலையே கர்த்தர் வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தை அப்படியே கீழ்ப்படிந்து நாம் அந்த கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். செய்யக்கூடாது என்பதை விட்டுவிட வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் செய்ய வேண்டும். எப்பவுமே மனுஷனுடைய சுபாவம் என்ன தெரியுமா?
எதை செய்யுன்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டான். எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை கட்டாயம் என்ன பண்ணிடுவான், செஞ்சிருவான். எங்கள் கூட புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். அவருக்கு இப்போ 3 வயசு ஆக போகுது. அவர் பேர் இமானுவேல்னு பேர். இப்போ வந்திருக்கிறார், முன்னாடி இருக்கார், அந்த சிவப்பு ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறார். அவருடைய சுபாவம் என்ன தெரியுமா, தம்பி அந்த வாட்டர் பாட்டில் போய் எடுக்காத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிடுக்குன்னு ஓடி போய் என்ன பண்ணிவிடுவான், எடுத்துருவான். அதை எடுக்க வைக்கணும்னா, அந்த வாட்டர் பாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்காத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிடுக்குன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவான். தம்பி அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா முடியாதுன்னுவான். மனிதனுடைய சுபாவம், எதை செய்யன்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டான், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்வான். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவேளை இதுவரை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் மெய்ப்பர் தான், சந்தோஷம்தான். அவர் நல்ல மெய்ப்பர் தான், சந்தோஷம்தான். அவர் நமக்காய் தன் உயிரையே கொடுத்திருக்கிறார், சந்தோஷம்தான். நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார், சந்தோஷம்தான். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேறுதலையும் கொடுக்கிறார், சந்தோஷம்தான். குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார், சந்தோஷம்தான். ஆனால் அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்க வேண்டுமானால், இந்த வேத வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து வாழுவோமானால், அவர் நமக்கு மெய்ப்பராய் இருந்து சொல்லப்பட்ட 4 நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை நன்மையின் பாதையிலே ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். நன்மையான மாலை நேரத்தில் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு, குடும்ப பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை உங்கள் மெய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீக்கி நன்மையினாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து பூரணமான சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்திலே தந்து உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியையே ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய மெய்ப்பர் என்பதை இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த SBS கலந்து கொண்ட பிள்ளைகள் கடந்த 10 நாட்களாக அருமையாய், அழகாய், ஆழமாய் உடைய வேத வசனங்களை அறிந்து கொள்ளவும், பாடல்களை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்து உடைய அன்பை வெளிப்படுத்த நீர் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களை மெய்ப்பராயிருந்தால் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுப்பீர், உம்மை நாங்கள் மெய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை எங்களுக்கு தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூடி வந்திருக்கிற எல்லா பெரியவர்களையும், வயதானவர்களையும், வாலிப பிள்ளைகளையும், கூடியிருக்கிற சின்ன பிள்ளைகளையும், இந்த SBS கலந்து கொண்ட பிள்ளைகளையும், அதனுடைய ஆசிரியர்களையும், வாலண்டியர்ஸையும், பொறுப்பாளர்களையும், டைரக்டர்ஸையும், கூடியிருக்கிற சபை மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிறைத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.